வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பஞ்சாபி ஸ்டைல் ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹோட்டல்ல கிடைக்கிற அதே மென்மை, அதே சுவையோட வீட்டிலேயே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு மற்றும் 3 வேக வைத்த உருளைக்கிழங்கு தேவையான பொருட்கள். பொடியாக நறுக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய். மசாலாக்கள் சீரகம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா மற்றும் ஆம்சூர் பொடி. தேவையான அளவு உப்பு, நெய் அல்லது எண்ணெய் மற்றும் மல்லித்தழை. தேவையான அளவு உப்பு, நெய் அல்லது எண்ணெய் மற்றும் மல்லித்தழை. பரோட்டா மென்மையா வர்றதுக்கு மாவு பிசைறது தான் ரொம்ப முக்கியம். மாவுல கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, நாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடிகளை சேருங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்குல கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தேய்க்கும் போது பரோட்டா உடையாது. மாவை தேய்ச்சு மசாலாவை உள்ளே வைக்கும் நுணுக்கமான காட்சி. இப்போ ஒரு உருண்டை மாவை எடுத்து கிண்ணம் போல செஞ்சு அதுக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலாவை வைப்போம். மெதுவா மூடிட்டு கோதுமை மாவு தூவி லேசா தேயுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். தோசைக்கல்லு சூடானதும் பரோட்டாவை போட்டு 2 பக்கமும் நெய் அல்லது எண்ணெய் ஊத்தி பொன்னிறமா ஆகிற வரைக்கும் சுட்டெடுங்க. சுட சுட பரோட்டாவும் தயிரும் ஊறுகாயும். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான், வாசனையான சாஃப்டான ஆலு பரோட்டா தயார். இதை தயிர் இல்லைன்னா மாங்காய் ஊறுகாயோட சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.